வணக்கம். வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசி பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் நம்மளோட திருப்பாவையும் திவ்ய தேசம்ல 14வது பாசுரம் மற்றும் 14வது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல வைகுண்ட ஏகாதசி பத்தி பார்த்துடலாம். வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ஃபேமஸ். எல்லாரும் மோஸ்ட்லி வருஷத்துல வர்ற மீதி ஏகாதசி எல்லாம் மிஸ் பண்றவா கூட இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் கண்டிப்பா இருந்துருவா. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி எப்போ வருதுன்னா, இந்த மார்கழி மாசம் அமாவாசை முடிஞ்சு வர்ற ஏகாதசி. இது ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே பெருமாள் மார்கழி மாசம் மாசங்கள்ல நான் மார்கழியா இருக்கேன் இருக்க தேவர்களுக்கும் இது விடிகார்த்தால பொழுது, அந்த நேரத்துல வர்ற இதனால இது ரொம்ப விசேஷம். என்ன கதைங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மாவோட ஆணவத்தை தீர்க்கறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார்னா, மது கைடபர்னு 2 அரக்கர்களை உருவாக்கினார். அவ 2 பேரையும் உருவாக்கினா என்னன்னா, அவ பயங்கர அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிரம்மாட்ட வேதத்தை திருடிட்டு போறது அது இதுன்னு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பெருமாள் வாழை அழிக்கணும்னு நினைக்கும்போது, உங்களால உருவாக்கப்பட்டவா தானே நாங்க, உங்களோட சண்டை போட்டு 1 மாசம் அதுக்கப்புறமா உங்க கையால நாங்க இதுவாகணும், உங்க கையால வதம் செய்யப்படணும் அப்படின்னு வாசுறோம். சரின்னு பெருமாளும் என்ன பண்றார், எல்லாம் சட்டை போட்டு இது பண்ற புரிஞ்சுட்டு தெரியாது பெருமாள் எப்படின்ட்டு அவர்கிட்ட இது பண்றா. பண்ணின உடனே என்னன்னா, எங்களுக்கு உங்களோடயே இருக்கணும், நித்திய வாசம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. உடனே இவர் என்ன பண்ற, சொர்க்கத்தோட வடக்கு பக்க வாசலை திறந்து நீங்க உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற. அதோட என்ன சொல்றான்னா, நாங்க பெற்ற இந்த பேரின்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இதே நாள்ல ஒவ்வொரு வருஷமும் நீங்க அர்ச்சாவதாரமா இருக்கே இல்லையா, அந்த கோவில்ல உங்களை சுத்தி இதே இந்த சொர்க்கவாசல் மாதிரி இது பண்ணி அது வழியா உள்ள நுழையிறவாளுக்கும் நீங்க சொர்க்கத்தை கொடுக்கணும், மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. சரிண்டு இதை நம்ம பூலோகத்துல ஒரு பெரிய உற்சவமா கொண்டாடணும். பெரும்பாலும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதனால என்னன்னா, அதனாலதான் நம்ம கோவில்ல ராப்பத்து பகல் 10 உற்சவம் இருக்கு இல்லையா. முதல் 10 நாள் உற்சவம், 10வது நாளோட இதுலதான் வைகுண்ட ஏகாதசி வரும், அப்புறம் ராப்பத்து அப்படி வரும். ரொம்ப விசேஷமான இது இந்த வைகுண்ட ஏகாதசி. அது மாதிரி பெருமாள் கொடுத்துட்டார் மோட்சத்தை. அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா சொர்க்கவாசல் வழியா பெருமாள் உள்ள கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இதை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும். அவ அரக்கர்களா இருந்தா கூட தன்னோட நலனை மட்டும் பார்க்காம எல்லாருக்கும் சேர்த்து கேட்டா இல்லையா. அதனால என்னன்னா, இது ரொம்ப விசேஷம். நமக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்கும் போது என்னன்னா, இந்த ஜென்மத்து பாவம் மட்டும் இல்லாம 7 பிறவிகள்ல செஞ்ச பாவமும் போயிடும். அப்புறம் இந்த உலகத்துக்கு தேவையான செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்கும், மோட்சத்துக்கான வழியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த ஏகாதசியோட இன்னும் பலன் என்னன்னா, நமக்கு என்னன்னா, அவர் பகைவரை அழிச்சார் இல்லையா. நமக்கு எந்த எதிரிகள் இருந்தாலும் இந்த விரதத்தை இருக்கிறது மூலமா எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாப்பு, வெற்றி அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இறுதி இலக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா அடைஞ்சிடுவோம். ஸோ கண்டிப்பா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும், ராத்திரியில கண்முழிக்கணும், அதுவும் ஐதீகம். அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி மறுநாள் வைகுண்ட துவாதசி அன்னைக்கு ஆத்திக்கீரை, சுண்டக்காய் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட சீக்கிரமா ஒரு 8:15 மணிக்குள்ள நம்ம பாராயணம் சாப்பிட்டு முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இதுதான் வைகுண்ட ஏகாதசியோட பலன். மது கைடப அரக்கர்கள், மது என்னன்னா ரொம்ப மென்மையான இதுவா படிச்சார், கைடப கடினமான இது. அதாவது வாழ்க்கையில நமக்கும் என்னன்னா, மென்மையான நல்ல ஈஸியான சந்தர்ப்பங்களும் வரும், கஷ்டமான சந்தர்ப்பங்களும் வரும். அதெல்லாம் மது கைடபர் அழிச்ச மாதிரி இந்த விரதத்தை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தையும் தாண்டி போக முடியும். வருஷத்தோட கடைசி ஏகாதசியாவும் இது வந்திருக்கு. இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷல். முதல்லையும் வந்துடுது, ஜனவரிலயும் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்தது, இப்பவும் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. அதுவும் எல்லாரும் இருந்திருப்போம். இந்த ஏகாதசியை நம்ம மிஸ் பண்ணாம இருந்துடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம திருப்பாவையும் திவ்ய தேசம்ல 14வது நாள் பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு தோழியை எழுப்புற பாசுரம் தான். 6ல இருந்து 15 வரைக்கும் வரிசையா எழுப்பின்னு வந்தா இல்லையா, அது மாதிரி. அதுல இது, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம் இது. இதுல ரொம்ப அருமையா எப்படி எழுப்புறாங்கிறத பார்ப்போம். போன இதுல பார்த்தவ என்னன்னா, நல்ல சிறந்த கண் ஞானம் அப்படின்னு சொன்னோம்.
இல்லையா? இதுல இப்ப எழுப்ப போற தோழி என்னன்னா நாவன்மை, ரொம்ப சிறந்த நாவன்மை. கிருஷ்ணரை வந்து தன்னோட நாவன்மையாலேயே வந்து கட்டுப்படுத்துற அளவு சிறந்தவளாக இவளை எழுப்புறதுக்கு இப்ப வந்திருக்கா. வெளில இருந்து கதவை எல்லாம் இது பண்றா, எழுந்து வா அப்படிங்கிற. அவ நீங்க எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்தி எழுப்புற, பொழுது விடிஞ்சிருது, பொழுதெல்லாம் விடியல, நான் இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இங்க பாரு, இதெல்லாம் வந்து என்னன்னா செங்கழிநீர்ங்கிற தாமரைப்பூ வந்து மலர்ந்தெடுத்து, அப்புறம் ஆம்பல்ங்கிறது வந்து என்னன்னா அல்லிப்பூ, அது வந்து என்னன்னா கூம்பிடுத்து, அது வந்து பகல்ல வந்து இரவுல பொறுத்து பகல்ல வந்து அப்படியே கூம்பி போறப்போ அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா நம்ம விளையாட்டுலாம் தெரியாதா? வயக்காட்டுல பூ, குளத்துல இருக்கிற பூவெல்லாம் என்னன்னா திறந்துருக்கிற பூவெல்லாம் மூடிட்டு வந்துடுவோம். நம்ம மூடி இருக்கிற பூவெல்லாம் திறந்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் பொழுது விடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, வெளியில இருக்கிறது தான் சொன்னா நம்ப மாட்டேங்கிற. உங்கள் புழக்கடை நார்மலா பேசும்போது நம்மளோடதுன்னு தொழிலாம் சொல்லுவோம். இதே வந்து என்னன்னா கோவம் வந்துட்டு உன்னோடது அப்படின்னு தனியா பிரிச்சு சொல்ற மாதிரி சும்மா சொல்றேன். சரி, ஊர்ல இருக்கிறது தான் நாங்க அப்படி பண்ணுவோம் சொல்றேன். உங்கள் புழக்கடை உன்னோட வீட்டோட பின்பக்கமே போய் பாரு, தோட்டத்து வாவியல், அதுல இருக்கிற குளத்துல இருக்கிற செங்கழி நீரும் வந்து அந்த செங்கழி நீர் ஆம்பல் ரெண்டும் அப்படி ஆயிடுச்சுன்னு. ஆமா, ஊர்ல எல்லாம் பண்ற உங்களுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து பண்ண தெரியாத? இதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற. இதையே நம்ப மாட்டியானே? சரி, அடுத்ததாவது நாங்க சொல்றோன்ட்டு அவ என்ன பண்றா, இது செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவருங்கிறா. செங்கல் பொடிக்கூரைன்னா என்னன்னா அந்த காவி கலர், நம்ம ஆத்துல கூட கோலத்து போது காவி இல்லாம போடுவோம் இருக்கும், அது மாதிரி. செங்கல் பொடிக்கூரைன்னா என்னன்னா வேஷ்டியவா உடுத்திக்கிற உடை. வெண்பல் தவத்தவர், அதாவது இவா சன்னியாசிகள்லாம் என்னன்னா வெள்ளை வேஷ்டியை உடுத்திக்க மாட்டா, காவி கலர் வஸ்திரம் தான் உடுத்திப்பா இல்லையா? அததான் செங்கல் பொடி கூரைங்கிறா. செங்கலை பொடி பண்ணி அதுல வெள்ளை வஸ்திரத்தை முக்கினா எப்படி அந்த காவி ஏறிடும், அது மாதிரி வெண்பல் தவத்தவர், நல்ல வெண்மையான பல்லு. அவளோட உடையோ செங்கல் கலர்ல இருக்கு, ஆனா பல்லு வந்து வெண்மையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இவா வந்து என்ன பண்றான்னா சங்கிடுவான், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான். அவெல்லாம் அவளோட கோவிலுக்கு போய் சங்கிடுவான். சங்கிடுவான்னா என்னன்னா சாவின்னு சொல்லலாம், கோவிலை திறக்கிறதுன்னு. அப்படி இல்லைன்னா சங்கு முழக்கம் செஞ்சு சங்கநாதம் செஞ்சு பெருமாளை எழுப்பி எல்லாம் பண்ணுவான். அது கூட தெரியலையாங்க. இதுல இன்னும் மெயினா ஆண்டல் இதுன்னா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்ங்கிறதுனால என்னன்னா நம்மளோட வைணவ இதுல இருக்கிற யோகிகள் சன்னியாசிய பத்தி சொல்ற மாதிரி. அதாவது இதுல வந்து சமண இவாள்லாம் என்னன்னா சமண ரிஷிகள்லாம் வந்து இவாளுக்கு ஆப்போசிட். அவ வந்து பல்ல ரொம்ப வந்து தேய்க்க மாட்டாளாம். அதே மாதிரி காவி உடை உடுத்திக்க மாட்டா, வெள்ளை கலர் இதுதான் உடை அவ உடுத்திப்பா. பல்ல வந்து அவ இது பண்ண மாட்டாளாம், தேய்க்க மாட்டா. ஸோ ஆனா நம்ம இதுல பல்ல தேய்ச்சு காவி உடை உடுத்திப்பா இல்லையா, அந்த கணக்கையும் வந்து சொல்லி சொல்றான். அந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி. அப்புறம் வந்து தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் கோதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான். நீ என்ன சொன்ன வந்து நேத்திக்கே என்ன சொன்னா, நீங்கெல்லாம் போங்க, நான் நேத்து தானே வரல, இன்னைக்கு நான் கண்டிப்பா வந்து உங்களெல்லாம் எழுப்பிடுவேன்னு சொன்னேன். ஆனா கடைசியில நீ என்ன பண்ற, நேத்திக்கு சொன்ன மாதிரியே தான் நீ இப்பவும் பண்ற, ஆனா இன்னைக்கும் எழுந்தே வரமாட்டேங்கிற. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், வாய் தான் உனக்கு பேசுறது, மற்றபடி செயல்ல ஒன்னையும் காணும். நங்காய் அப்படின்னு சொல்றா. எங்க இவ ஏற்கனவே வரமாட்டேங்கிறா, இப்பெல்லாம் நீ வரமாட்டேங்கிற, நேத்திக்கு சொன்ன அப்படிலாம் சொன்ன, இன்னும் கோச்சுன்னு வராம போயிட்டா என்ன பண்றதுங்கனால நங்காய்ங்கிறா. நங்காய்னா என்னன்னா பூர்ணத்துவம் நிரம்பியவளே. நம்பின்னு பெருமாளுக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் மலைமேல் நம்பி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நல்ல பூரண குணங்கள். ஏன்னா இவ வந்து வேணும்னு வராம இல்ல, பகவத் அனுபவத்துல சிறந்தவ இவ, வாய்வன்மை ரொம்ப சிறந்த இது. அதனால இவளை நங்காய் அப்படின்னு கூப்பிடுறா. எழுந்திராய், எழுந்து வாயேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு, நானாதாய் உனக்கு வந்து வெக்கமாவே இல்லையா அப்படிங்கிறா. வரேன் வரேன்னு சொல்ற, வாயால மட்டும் சொல்லிட்டு இருக்க, ஆனா வந்து நீ வந்து வரவே மாட்டேங்கிறியே எங்களோட. உடனே சொல்ற, எனக்கு தான் வெக்கம் இல்லைங்கிறேன், என்னதான் நான் தான் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்றேன், இவ்வளவும் சொல்றேன் இல்ல, அப்படியே எதுக்கு நீயே வாவான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க மாட்டுக்கு போங்கல அப்படிங்கிற. அதுக்குதான் சொல்ற, அப்படி நாங்க போக முடியாது, நீ வந்து என்னன்னா நல்லா பேச்சு திறமை வாய்ந்தவளாச்சே, கிருஷ்ணர் வந்து உன்னோட பேச்சுக்கு தானே வாங்குவார், நாங்க வந்து நல்லா பேசுற, அவளை விட்டுட்டு ஏன் வந்துட்டே இல்லை அப்படின்னு எங்களை கூப்பிடுவாரு. நங்காய் நீ வேற பூரண குணம் நிரம்பி கிருஷ்ணனுக்கு பிடித்தமானவர். கிருஷ்ணன் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணனை பார்த்தோன்னா அவனோட அனுபவத்தை, அவனை பார்த்தையா அவரை பார்த்து அப்படியே கை கோப்பி ரசிச்சுன்னு இருப்போமே தவிர எங்களுக்கு பேசவே தெரியாது. அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாலும் நாங்க அதை பார்த்துட்டு வந்துருவோமே தவிர எங்களால ஒன்றும் பேச தெரியாது. நீ தான் வந்து நம்ம கோஷ்டி சார்பா பேசி கிருஷ்ணன்ட்ட நம்ம வேண்டுங்கிற பறையெல்லாம் நீ வாங்கி தர்ற இவ நீ தான், அதனால உன்னை விட்டுட்டு நாங்க கண்டிப்பா போக முடியாது, அதனால நீ வரணும். சரி இவ்வளவு கூப்பிடுறேல வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறா. அதுக்கு உடனே வா சொல்றா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கேற்கண்ணனே பாடையிலோர் என்பாவர். சங்கு சக்கரம் ஏந்தின வரலையா அவர் கையில, அவர் அப்படிப்பட்ட சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிற
பங்கையர் கண்ணன் அவர் எப்படி தாமரை போல மலர்ந்த கண்களை உடையவர். அவரை நம்ம வந்து என்ன பண்ணணும், பாடி அவர்கிட்ட நம்மளோட பாவை நோம்புக்கு தேவையான பலனை வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். இதுல பங்கையர் கண்ணன்னா என்னன்னா தாமரை போல இதுன்னு இல்லையா. அதுக்கு உடனே நமக்கு வந்து என்ன இது ஞாபகம் வரும்னு பார்த்தோம்னா 2 விஷயத்தை இங்க நம்ம சொல்லலாம். பங்கையர் கண்ணன் வந்து இந்த தனுர்தாசன் கதை இருக்கு இல்லையா. ராமானுஜர் வந்து போயின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நடைப்பாவாடைன்னு தன்னோட காதலிக்கு வந்து வெயில் படாம இருக்கணும்னு நடைப்பாவாடை விரிச்சு போற மாதிரி முன்னாடி துணியை போட்டுனே வந்து, நீ ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னா, எனக்கு பிரியமான வழிவ அதனால நான் அப்படி பண்றேன் அப்படின்னு. வந்து உனக்கு எதனால அவ உனக்கு பிரியமானா, அவளோட கண்ணோட அழகு வந்து தாமரையை போல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அவன் மேல இதுவா இருக்கேன். உனக்கு இதை விட அழகான கண்ணை காமிச்சா நீ வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கண்ணை பத்த ஆரம்பிச்சிருவேன். உடனே வந்து பெருமாள் இதை காமிச்சு இது பண்ண கரியவாகி நீண்ட பெரிய கண்கள்னு அப்படியே சிறந்த அமலநாதிபுரான்ல அவர் பாடுறார் இல்லையா திருப்பானாரோ, அது மாதிரி கண்ணை காமிச்ச உடனே ராமானுஜரோட சிஷ்யனா அவரும் வந்துட்டார். தனுர்தாசன் மனைவி ஹேமாம்பாலோட வந்துட்டார்னு கதை. அது மாதிரி கண்ணுன்னா அந்த இது பங்கையர் கண்ணு நல்லா அவர் சொல்ற ஒரு இவரை வந்து ஜீவாத்மாவை திருத்தணும், உன்னோட கண்ணை நன்னா காமினோன்னு அர்ச்சகர் கற்பூர ஆரத்தி காமிக்கச்சு அவ்வளோ அருமையான கண்ணை காமிச்சார். பெருமாளுக்கு எல்லாமே தாமரை தான், கண்ணு கை எல்லாமே தாமரை இதுதான், அப்படி காமிச்சாருன்னு இது சொல்லுவா. அதே மாதிரி ராமானுஜரும் வந்து என்ன பண்ணினார்னா, ஒரு இதுல வந்து முதல்ல அவரை வந்து யாதவ பிரகாசவர்ங்கிறவர்கிட்ட அவர் சிஷ்யரா இருந்தார். அவர் என்ன பண்ற, ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகம் கேட்கும்போது பெருமாளோட கண்ணு எப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, குரங்கோட பின்பாகத்தை போல அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே ராமானுஜருக்கு கண்ணன் தண்ணியா வந்துடுறது. அவரோட கண்ணு எப்படின்ட்டு உடனே இந்த இதுல பங்கையர் கண்ணனே இந்த வரியை இதுவா எடுத்துதான் வந்து சொல்லி தாமரை போல மலர்ந்த கண்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னு சொல்லுவான். ஸோ அதனாலயே இந்த இது இப்ப நாளைக்கு யாரை எழுப்ப போறா என்னங்கிறதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப வந்து நம்மளோட சீரீஸோட இதுல என்ன திருப்பாவையும் திவ்ய தேசமும். அதுல என்ன திவ்ய தேசம் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பேன், வரி வருது இல்லையா, பங்கையர் கண்ணனை பாடையிலோர் எம்பாவாயின்னு அதுலயே வந்திருக்கு பங்கையர் கண்ணன். எங்கன்னு பங்கையர் கண்ணன் எங்கன்னா திருவள்ளரை, திருச்சி பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசம். நிறைய பேர் சேவிச்சிருப்பேன், சேவிக்காதவாலும் போய் சேவிச்சிடுங்க, ரொம்ப அருமையான திவ்ய தேசம். திருவெள்ளரை அதோட பேருக்கேற்பே வந்து எப்படின்னா, வெள்ளையான ஒரு பாறை, அறைனா வந்து மலைன்னு அர்த்தம், வெள்ளையான ஒரு மலை மேல இருக்கிற கோவில், ஸ்வேதகிரின்னு சொல்லியிருக்கா. இது என்ன கதைங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். திருவள்ளரை வந்து எப்படின்னா, ஒவ்வொரு திவ்ய தேசம் ஒவ்வொருத்தருக்கு முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது தாயாருக்கு முக்கியமான திவ்ய தேசம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 பேருக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசம் ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து இது ஸ்ரீதேவிக்கு திருவள்ளரை, பூதேவிக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், அடுத்தது நீலாதேவிக்கு பாத்தீங்கன்னா நாச்சியார் கோவில். அது மாதிரி இந்த திவ்ய தேசத்துல எல்லாம் என்னன்னா தாயாருக்கு தான் முதல்ல எல்லாமே, தாயார் தான் முதல்ல புறப்பாடுகின்றோ எல்லாமே தாயாருக்கு தான். அது என்ன கதைன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். திருவள்ளரை வந்து சிபி சக்கரவர்த்தி தான் அந்த கோவிலை இவ்வளோ பெருசா எடுத்து கட்டின. இது ரொம்ப பழைய கோவில். இது மலை மேல, மலைனா ரொம்ப படிக்கட்டுலாம் கிடையாது, கொஞ்சம் படி ஏறி போனா போதும். இது வந்து எப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், அசுரர்கள்லாம் தொந்தரவு பண்றான்னு சண்டை போட்டு இந்த இடத்துக்கிட்ட கோவில் கிட்ட வந்திருக்கான், இந்த திருவள்ளரைங்கிற இடத்துக்கிட்ட. அப்படி வரும்போது என்னன்னா, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பன்னி, அது வந்து என்ன பண்ணா போக்கு காமிக்கிறது வீரர்களுக்கெல்லாம். உடனே அவெல்லாம் சொல்றேன், எங்களால இந்த வெள்ளை பண்ணி பிடிக்கவே முடியல, எங்களை சண்டையே போட விட மாட்டேங்கிறது அப்படின்னு. உடனே ராஜா அதை துரத்திண்டே பின்னாடி வந்தேன். அது என்ன பண்றது, இந்த மலை மேல ஒரு புத்துக்குள்ள உள்ள போய் மறைஞ்சிடுறது. என்னடா இது புத்துல போய் மறைஞ்சிடுத்தேன்னு அப்படி இது பண்ணிட்டு இருக்கான். உடனே அங்க பார்த்தா அந்த புத்து பக்கத்துல இவர் மகரிஷி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, மார்க்கண்டேய மகரிஷி வந்து அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, ஒரு பண்ணி வந்தது இந்த புத்துக்குள்ள போயிடுது. உடனே அவர் கை கூப்பிடுறாரு, அவரை சேவிக்க தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன், உனக்கு நல்ல காட்சி கொடுத்திருக்காரு, அவர் பெருமாள் தான், நீ என்ன பண்ற அந்த புத்துக்குள்ள பாலாபிஷேகம் பண்ணுங்க. உடனே பால் எடுத்து அதில் அபிஷேகம் பண்ண அந்த புத்து கரையிறது. உள்ள இருந்து பெருமாள், திருவள்ளரை பெருமாள், புண்டரீகாட்சன், பங்கையர் கண்ணன். புண்டரீகாட்சன்னா என்ன, தாமரையில் மலர்ந்த கண் மாதிரி இருக்கிற கண்ணன். உடனே பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. உடனே வாழ சேவிச்சு இது பண்றா. உடனே அவர் சொல்றார், இந்த இது காட்சி கொடுத்திருக்கா இல்லையா, நீ வந்து இங்கேயே வந்து எங்களுக்கு இதே கோலத்துல காட்சி கொடுத்தபடியே இருன்னு சொல்ற. இவாளும் சரின்றா. ஆனா வந்து உடனே சிபி சக்கரவர்த்தி என்ன பண்றது, அடுத்து ராவணனையும் அழிக்க போகணும்னு நான் கிளம்புறேங்க. ராவணனெல்லாம் நீ அழிக்க வேண்டாம், பெருமாள் ராமாவதாரத்துல வந்து அவன் கதையை அவர் பார்த்துப்பார். நீ என்ன பண்ண, இந்த பெருமாளுக்கு இங்க ஒரு பெரிய கோவிலை கட்டு. நீ எங்க இருந்து வந்த, கொஞ்சம் தூரம் தள்ளி வடக்க இருந்தா சிபி அந்த பக்கம், இங்க இருந்து கொஞ்சம் மேல வடக்குல இருந்து வந்திருக்கான்.
நீ அங்கிருந்து என்ன பண்ணு, ஒரு 3700 வைஷ்ணவர்களை கொண்டு வந்து இந்த ஊர்ல குடி வச்சுட்டு குடி வச்சுட்டு நீ வந்து இந்த கோவிலை கட்டிட்டு உன்னோட நாட்டுக்கு ஆட்சி பண்ண போன்ற. சரின்ற. அப்படி கூட்டின்னு வரும்போது என்னன்னா ஒருத்தர் வந்து எப்படியோ குறைஞ்சிடும். ஐயோ நான் சொன்ன 3700ல ஒருத்தர் இல்லையே அப்படின்னு பெருமாள் சொல்றேன், எனக்கு பக்தர்களோடவும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அந்த ஒருத்தரா நான் இருந்து இந்த ஊருக்குள்ள எல்லா இதையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். கோவில் கட்டி அருமையா இது வந்துடுறது. தாயாருக்கு தான் இங்க பிரதானம். பெருமாள் வந்து ஏற்கனவே வந்து பார்க்கடல் ஒரு இது போது உனக்கு நீ எனக்கு எல்லாம் நல்லது பண்ற, எல்லா உயிர்களுக்கும் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கிறச்ச வந்து தாயார் கேட்கிறா, நான் எனக்கு வந்து முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு. சரி நான் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுக்கும் போது உனக்கு முக்கியத்துவம் தரேங்கிற. அப்பதான் இந்த திருவள்ளரையில உனக்கு தான் எல்லாமே இங்க முக்கியத்துவம், நான் வந்து அச்சாவதாரமா இருந்து எல்லாருக்கும் அருள் பண்ணிட்டு இருப்பேன், உன்னோட இதுபடிதான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு. சரின்னு வந்துடுறா. தாயார் செங்கமலவல்லி தாயார், உற்சவர் பங்கையவல்லி தாயார். இவா இருக்கா. இந்த கோலத்தோட பெருமாள் இங்க இருந்துட்டு இருக்கார். ரொம்ப அருமையான கோலம். இது வந்து என்ன வினைகள் தீர்க்கும்னே பாசுரத்துல எல்லாம் சொல்லியிருக்கா. பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இந்த கோவில் வந்து என்னன்னா நம்மளோட இது இருந்த என்னென்ன வினைகள் இருந்தாலும் இந்த கோவில்ல வந்தா அந்த வினைகள் எல்லாம் போயிடுங்கிறா. அப்புறம் வந்து கல்யாண தடைகளையும் வந்து இந்த கோவில்ல வந்து வேண்டிக்கிறது மூலமா எல்லா தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இந்த பலிபீடம் வந்து இங்க ரொம்ப விசேஷம். எல்லாரும் வேண்டிக்கிறவா என்ன பண்றான்னா, இந்த பலிபீடத்துக்கு திருமஞ்சனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு முடிச்சோடனே அந்த நேர்த்தி கடனை செலுத்திடுறான்னு சொல்றான். உள்ளுக்குள்ளேயே வந்து இங்க வந்து கர்ப்பகிரகத்திலேயே வந்து இந்திரன், சந்திரன், ஸ்ரீதேவி, பூதேவி, அப்புறம் வந்து ஆதிசேஷனும் கருடனும் மனுஷ ரூபத்திலேயே இங்க இருக்கா. ரொம்ப விசேஷமான கோவில். நம்ம கண்டிப்பா ஒரு முறை போய் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு நாள் நம்ம இன்னும் டீப்பா ஒவ்வொரு திவ்ய தேசம் பத்தியும் பார்க்கலாம். நாளைக்கு என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம் நம்ம. நன்றி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வணக்கம்.